வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாம்பு தான் தயாரிக்க போகிறோம். என்ன ஷாம்புன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ ஷாம்பு தான் தயாரிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொன்னுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, மெசேஜ் போட்டிருந்தீங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு மெயினானது பார்த்திங்கன்னா ஷாம்பு பேஸு. இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம தலையில் உள்ள அழுக்கையும் எண்ணெய் பிசுப்பையும் எடுக்கும். நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா கலரி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெர்பல் பவுட்ரு கொடுப்பாங்க. ஸோ இதோடு கொடுப்பாங்க. நீங்கள் தேவைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். இந்த பேஸ் பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம தலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது நம்ம தலையை நல்லா க்ளீனாக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல பொலப்பொலப்பை தரும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு பேஸை எடுத்துக்கலாம். இந்த பேஸை வச்சு தான் எல்லாருமே ஷாம்பை தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இன்றைக்கி 10 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இதோட வாட்டரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு தயாரிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு மேக்கிங் டிஸ்டில் வாட்டர். இது டிஸ்டில் வாட்டர்னு சொன்னதுனால சோப் மேக்கிங்கோ இல்லை பேட்டரிக்குள்ளதோ நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, ஷாம்புக்குள்ளே தான் எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கிது. ரொம்ப கம்மியான காஸ்ட்லையும் கிடைக்கிது, அதிகமான காஸ்ட்லையும் கிடைக்கிது. மிஷோலையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளிப்கார்ட்லேயும் விற்கிது, அமேசான்லேயும் இருக்குது. உங்களுக்கு எது சாய்ஸோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்திங்கன்னா என்கிட்ட 1 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். இது பார்த்திங்கன்னா கம்மி காஸ்ட்லையும் விற்கிது, அதிகமானதாகவும் விற்கிது. ஒரு லிட்டருக்குள்ளதே பார்த்திங்கன்னா 350 இது விற்கிது, இல்லை 5 சேர்த்து விற்கிது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம செம்பருத்தி எடுத்துக்கணும்னு முதல்ல சொல்லிடுறேன். செம்பருத்தி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமானதாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்காகவும் பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது செம்பருத்தி பூ பார்த்திங்களா, இது வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை ஆகும், முடி பார்த்திங்கன்னா ரொம்ப கொட்டும். இதை கண்டிஷ்னர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேரை கொட்ட விடாது, நல்ல ஒரு ஷைனிங்காக வச்சுருக்கோம். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவீங்க, செம்பருத்தி பூ கிடைக்கலன்னு பவுடரை வாங்குவீங்க நாட்டு மருந்து கடையில். இந்த செம்பருத்தி பூ ஒரு கைப்பிடி தயாரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ பூவை எடுத்தால் தான் தயாரிக்க முடியும். நீங்கள் ஒரிஜினல் தானான்னு பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலவங்க சென்னையில் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா கீரை எடுத்துகிட்டு வரவங்கள்ட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. மிஞ்சி போனால் 20 ரூபா தான் ஆகும். நான் இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து பறிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு மேக்கிங் டிஸ்டில் வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இதை எப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ண வாட்டர்னு சொல்லலாம். நம்ம இதை பார்த்திங்கன்னா சோப்பாக இருந்தாலும் சரி, ஷாம்பாக இருந்தாலும் சரி, இதேமாரி வாட்டரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஷாம்புக்கு தனியாக இருக்குது, அதேமாரி சோப்புக்குன்னு தனியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஷாம்புக்குள்ளே தான் தயாரிக்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இதை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இன்றைக்கி இந்த பூவை எடுத்து இதில் கொட்டிடுறேன். இங்கே பாருங்களேன், நான் 10 பூ எடுத்திருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா. இந்த 10 பூவை எடுத்து இந்த சர்வத்தில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு இந்த டிஸ்டில் வாட்டர் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா, அதை இதோட மிக்ஸ் பண்ணிடுறேன். இது ஒரு நைட்டு வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சாறு வந்துடும். அதை எடுத்து தான் நம்ம லைட்டாக பாயில் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இது வெயில் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம ஹேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணி பாருங்களேன், நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ் ஏற்படும். அதாவது ஹேரோட எண்டுலேயும் சரி, அதேமாரி பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளர்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதிகம் ரொம்ப டேமேஜ் ஆகி முடி கொட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா க்ரோத் பண்ணும். நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய கெமிக்கல் ஷாம்பை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுமாரி ஈஸியானதை நம்மளே வாங்கி தயாரிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சொட்டையில் கூட முடி வளரும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெனிஃபிட் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி தான். செம்பருத்திக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கரிசனாகண்ணிக்கு தான் இருக்குன்னு சொல்லுவோம். அது நல்லா கருமையை கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல முடி வளர்ச்சியும் கொடுக்கும். அதேமாரி முடியை நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக வைக்கும். இப்போ உள்ள சீசனில் நமக்கு இது வெரி இம்பார்ட்டன்ஸ். நான் நாளைக்கு பார்த்திங்கன்னா இதை காய்ச்சி உங்கள்கிட்ட எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத எடுத்து வீடியோவாக போடுறேன். நான் உங்கள்கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன்,
செம்பருத்தி பூவை ஊற வச்சு அந்த டிஸ்டில் வாட்டரில் வந்துட்டு பாயில் பண்ணி அதை நமக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், நான் பாயில் பண்ணதை வச்சுருக்கேன். கலர் தெரியுதுங்களா? இதை இந்த கலரில் தான் தெரியும். நீங்கள் நினைப்பீங்க செம்பருத்தி பூ வந்துட்டு இல்லை சிகப்பால் இருக்கும், இது என்னது இது கருப்பாக இருக்குங்கன்னு. நம்ம பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கும்போது பூ நல்லா வெள்ளையாகிடணும். அதோட சாறு மட்டும் இப்படி வரணும். இப்படி கையில் தொட்டால் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும். சரிங்களா? இதுதான் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். இங்கே டிஸ்டில் வாட்டர்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நான் ஷாம்பு மேக்கிங் பண்ணுறதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பேஸ் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இந்த பேஸில் பார்த்திங்கன்னா பேஸில் இப்படி மூடி இருக்கும், அதுக்கு கீழேயும் ஒரு மூடி இருக்குது. நீங்கள் இதை ரெண்டுமே கழட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 250 ml எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு நுரை எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். எனக்கு போதும். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை இதோட மிக்ஸ் பண்ணுறேன். தெரியுதுங்களா கலர் சேஞ்சஸ்? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எது தேவையோ இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு கத்தி வச்சுருக்கேன், இதால் நான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு கலர் தெரியுது, நுரையும் வருது. நீங்கள் இதுதான் அளவு எடுத்துக்கணுமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஷாம்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வெயில் நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு 1 year வரைக்கும் இருக்கும். குறைஞ்சபட்சம்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 month பிஃபோர்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து இதை யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்சஸ் கரெக்டாக தெரியுது பாருங்கள். ஆனால் நான் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை கிட்ட வச்சு ஜூம் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன். தெரியுதுங்களா? நீங்கள் பயப்படலாம் ஒன்றும் வேண்டாம். ஐயோ, நம்ம இதை வாங்கி யூஸ் பண்ணுறோமே, ஹேருக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுமான்னு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இதோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது செம்பருத்தி பூ கலர் வந்துருச்சிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீஸ் பார்க்குற போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் பேஸ் நாங்கள் வீட்டிலே தயாரிக்கிறோம், நாங்கள் அதெல்லாம் தேவையே நமக்கு கிடையாது. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எதுக்கு இதில் கஞ்சித்தனம் வேணும்? இதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டா போதும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டிலே ஹெர்பல் ஷாம்பு தயாரிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் அதிகம் முடி கொட்டும். அந்த முடியை சரி செய்யக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி தான். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்கேல்ப்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகும், அழுக்கு அதிகம் படியும். அதேமாரி இந்த டேண்ட்ரஃபும் நமக்கு படியும். கையை வச்சு சுரிஞ்சோம்னா ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும். காரணம் ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய சொட்டிங் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அதேமாரி ஆகும். அதேமாரி ஹேரை மெயின்டைன் பண்ண முடியாது, லூஸ் ஹேராகவும் விட முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா பின்னாடி தெப்பமாக அப்படியே நனைஞ்சிடும். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றே எண்ணத்தை வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி. இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஸ்கால்பில் போயிட்டு நம்ம ஸ்கால்ப்பை நல்லா வளர விடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ட்ரை ஹேர் உள்ளவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கணும். ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கும், நல்ல ஒரு கண்டிஷனராகவும் வச்சுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை எப்போதும் நல்ல பொழியாக வச்சுருக்கோம், ஹேரை டேமேஜ் ஆகாமல் வச்சுருக்கோம், ஹேர் க்ரோத்தையும் இது உருவாக்கும். அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சிம்பிளாக நீங்கள் ஷாம்பு தயாரிங்கன்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க. நான் இன்றைக்கி சிம்பிளான ஒரு மெத்தடை தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அடுத்தடுத்து உங்களுக்கு ஷாம்பு வீடியோ எடுத்து போடுறேன். அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே உங்களுக்காக கொஞ்சோண்டு கலக்கியும் வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றியும் காட்டுற பாருங்களேன். இங்கே பாருங்கள்,
இதில் நான் கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் செம்பருத்தி பூ. இங்கே பாருங்களேன், செம்பருத்தி பூவோட ஜூஸ் வந்து கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே நமக்கு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுத்துருக்கு. ஆனால் நான் வந்து இதில் அதிகமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்களேன், இதை இன்னும் நல்லா கலக்கலை, சும்மா மேலோட்டமாக தான் கலக்கி காமிச்சிருக்கேன். இதை ஒன்றே விட்டுட்டு நீங்கள் அடுத்ததுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஷாம்பைஸ் வந்துட்டு அதிகம் எனக்கு யூஸ் ஆக வேண்டாம், கொஞ்சமாக தான் எனக்கு வேணும்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வந்து முதல்ல வாஷ் பண்ணி பாருங்கள். கையில் நல்லா ஒரு நுரை வந்ததுன்னா நீங்கள் பேஸு போதும் விட்டுடலாம். இல்லை சரியாக நுரை வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேஸை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பாருங்கள், இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இதை தான் நான் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஒத்த கையில் தான் எடுத்திருக்கேன், இன்னொரு கையால் வந்துட்டு கேமராவை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்களேன், கையில் தேய்க்கும் போதே ஒரு மாதிரி வழவழப்பாக இருக்குங்களா? இப்போ பாருங்கள், இங்கே நுரை வருது. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா நுரை வருதுங்களா? அந்த பிசு தன்மை அப்படியே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? நான் வந்துட்டு அதிகம் யூஸ் பண்ணலை, சும்மா ஜஸ்ட்டு ஒரு கையில் கேமரா வச்சுட்டு உங்களுக்காக வாஷ் பண்ணி காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து கூட தாராளமாக என்னால் வாஷ் பண்ணி காட்ட முடியும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? நான் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு வாஷ் பண்ணியிருக்கேன்னுட்டு. இதை பாருங்கள், கையிலேருந்து நுரை தெரியுதுங்களா? நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்களேன், பின்னாடியில் அந்த நுரை அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ வந்துட்டு செலவு பண்ணுறோம், நம்ம ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் இது இருக்கும். நிறைய ஷாம்பு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தானே அதிகம் போடுறாங்க. நம்ம வந்துட்டு அதை வந்து அதிகம் வந்துட்டு நம்ம கடையில் கொடுத்து வாங்குறத விட நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா? அதனால் உங்களுக்கு பயமோ ஏதோ ஒன்றும் வேண்டாம். நான் ஒரு சிலவங்க நினைப்பீங்க, இந்த பேஸை வந்து யூஸ் பண்ணலாமா இல்லை வேண்டாவான்னுட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸை வச்சு தான் எல்லாமே செய்வாங்க. முன்னாடியும் அப்படி தான் செஞ்சாங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு பர்ஃப்யூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே நல்ல வாசமாக இருக்கிறதுனால நான் எந்த ஒரு பர்ஃப்யூமும் ஆட் பண்ணலை. நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதேமாரி நிறைய ஷாம்பையும் தயாரிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கலரை நான் இதில் கொஞ்சோண்டு சேர்த்ததுனால லைட்டாக கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் நிறைய சேர்த்துருக்கேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக சேர்க்கணும்னு நினச்சாலும் லைட்டாகவும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.